டாக்டர்கிட்ட உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து 1.5 வருஷம் ஆகுது. நெய்வேலி கல்பனாக்கா மருதமலை அண்ணா மூலியமா வந்தது. எங்கள் வீட்டுக்கார் வந்து அவ்வளோ ஏற்பு கிடையாது, ஆனால் எனக்கு எதிர்ப்பு கிடையாது. என்ன விட்டுருவாங்க. ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணி வந்தது ஒரு 8 மாதம், 8 மாத காலம். ராமநாதன் ஐயா அவங்களோட மிஸ்ஸஸ் ராஜலக்ஷ்மி அம்மா அவங்களோட அடக்கத்தை ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க. அது பார்த்த உடனே அவங்க உடனே சாலையில் வீடு பார்த்துரு அப்படின்னு சொல்லி உடனே ஒரு 10 நாளுக்குள்ளே இந்த ப்ராசஸ்லாம் நடந்துச்சு. வீடு பார்த்து அங்கே தில்லையண்ணா வீட்டில் இருந்தோம். அங்கே இருக்கிறப்ப அவங்களுக்கு மாடியிலேருந்து கொஞ்சம் சிரமம் நடக்கிறதுக்கு, ஆலயத்துக்கு. அப்புறம் யாத்திரை நிவாஸ் போயிட்டு இப்போ ஒரு 2 மாதம் பக்கம் தான் ஆகுதுங்க. முடியாமல் இருந்தாங்க, கிட்னி ப்ராப்ளம். சித்தவனத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பரிசுத்தமான அடக்கம். எனக்கு இப்போ நினச்சாலும் அவ்வளோ இதுவாக நான் நம்பவே இல்லை. எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியலை. 8 மாதம் அவங்க செஞ்சது என்ன அப்படின்னா, மூலமந்திரம் மட்டும்தான் தெரியும். மூலமந்திரம் எனி டைம் சொல்லுவாங்க. தூங்கிட்டே இருப்பாங்க, கொரட்டை சத்தம் வரும், மூலமந்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. வேறு என்ன செஞ்சாங்க எனக்கு அப்படியே அவங்க ஒரு 30 வயசு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு 70 வயசு. எப்படின்னா தெரப்பிக்கு போகிறப்ப நல்லா பேசிட்டு போகிறாங்க. நான் தான் கொண்டு விட்டேன். விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் ஓட்டு குறைஞ்சி அப்படியே ஸ்மூத்தாக ஒரு 1/4 மணி நேரத்தில். அப்போ டாக்டர் வந்து நான் ரொம்ப பதறுவேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்க. நான் போயிட்டு கேட்குறேன், இல்லை ஒன்றும் இல்லை, நான் காதில் மூலமந்திரம் மாத்திரம் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்குறப்ப அப்படி ஜம்முன்னு படுத்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கூட கலக்கமோ அழுகையோ எதுவுமே வரல. அவங்கள பார்த்த உடனே இவ்வளோ அழகா, அவ்வளோ சீக்கிரமாக அப்படி ஆகுமான்னு தெரியலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க தூங்குறப்ப கூட கொரட்டை விடுறப்ப வாய் திறந்துருக்கும். அப்போ எனக்குள்ள ஒரு தாட் வரும், அடக்கமான வாய் திறந்துருக்கும் இவருக்கு அப்படின்னு. அவ்வளோ அழகுன்னா அப்படி ஒரு கண்கள் அப்படி மூடி உதடு. கல்பனாக்கானா பக்கத்துலேயே உட்காந்து சொல்லுவாங்க, எனக்கா வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்காரு அண்ணா. இப்படி இவரை பார்க்க நமக்கு இப்படி கிடைக்குமான்னு தோணுது. வேறு ஒன்றுமே செய்யலைங்க. மூலமந்திரம் சொன்னாங்க, என்ன அலோவ் பண்ணாங்க. நான் ஆலயத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா என்னை பறத்தி எடுத்துப்பாங்க. பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடு போயிருப்பாங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பரிசுத்தம். இன்னும் ஒன்று சொல்லணும்னா, அந்த தெரப்பிக்கு போகிறப்ப அந்த டிஷர்ட்டை கட்டிட்டு மேலே ஒரு பனியன் போட்டு அனுப்பி விட்ருந்தேன். அந்த பனியனை எடுத்து கீழே போட்டுருப்பாங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். மண்மறைவு பண்ணிட்டு வந்து நைட்டு வந்து எனக்கு தூக்கம் வரல. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறப்ப அந்த டவல் எடுக்கிற அவ்வளோ ஒரு வாசனை. எனக்கு அது நம்பவே முடியலை. எங்கள் சித்தியும் கூட இருந்தாங்க, அவங்கள எழுப்பி இதை பாருங்க அப்படின்னு. அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ ஒரு அழகுன்னா அழகு. உங்களுக்கே தெரியும், கிட்னி பேஷண்ட்னா நீர் எல்லாம் அப்படியே கருத்து போய் அடிபட்டு காயப்பட்டா அப்படி இருக்கும். அப்படி கருத்து போய் இங்கே பேக்கெட்டு முகம் இவ்வளோ பெருசு இருக்கும். அப்படியே அப்படி ஒரு அந்த வீக்கமெல்லாம் வற்றி அவர் முகமாக உண்மையிலேயே அவரை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ அழகாக பார்த்ததில்லை. எனக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அவரை பார்க்க உள்ள அப்படி பூரிக்குது. அழுகையோ எனக்கு சொந்தக்காரவங்களாம் வந்து பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, மறுநாள் வந்து பார்த்தவொன்னே உன்னை ஓடி கதறி அழனும் வந்தேன். நீ இருக்கிற தைரியத்தை பார்த்து எனக்கு பக்கமே வரல, நான் தள்ளியே நின்றுட்டேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தெய்வத்துக்கு பெருசாலாம் ஒன்றும் பண்ணலைங்க. ஒரு நம்பிக்கை, மூலமந்திரம். அதுக்கு அவங்க ராஜலக்ஷ்மி அம்மாவோட அதில் தான் அவங்க மோட்டிவேட் ஆனாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். இப்போ என் பேரை வந்து எல்லாத்துக்கும் பேசிகிட்டு இருக்கான், எங்கள் தாத்தா மாதிரி அடக்கம் வேணும்னா சாலைக்கு வாங்க. அவன் 5th படிக்கிறான். என்னை கேட்குறாங்க, என்ன கேன்வாஸ் பண்ணுறியா அவனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நான் சாலைக்கே வந்துடுறேன் பை, நான் இங்கே இருக்கலை, நான்வெஜ் பசியாக. அந்த மாதிரி அந்த குழந்தை மனசுலேயே அவ்வளோ ஒரு மாற்றம் வந்திருக்கு. இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு இதுனா, நம்ம சபைக்கு நம்ம தெரிவிக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு என்ன அப்படின்னா, அவங்க அடக்கம் ஆனாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே என்ன தோணுச்சுன்னா, வேறு எதுவுமே அவங்களுக்கு நம்ம பண்ண முடியாது. மண்மறைவு பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க அந்த மைண்டில் செட். வேறு யாருக்கும் எதுவும் கால் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, கடைசி வரைக்கும் பாடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு அவங்களுக்கு மண்மறைவு. 6 மணி சொன்னாங்க, 7 மணி ஆச்சு. 7:30 மணிக்கு வந்து எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க, யாரும் வர்றதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை, எல்லோரும் வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப கிருஷ்ணகிரியிலேருந்து வர்றதுக்கு 8 மணி ஆச்சு அவங்களோட மண்மறைவு. அப்போ இவர் 8 மணிக்கு தான் எடுக்கிறாங்க மண்மறைவுக்கு, பிம்பத்தை எடுக்கிறாங்க. அப்போ தான் நான் அக்காட்ட சொல்கிறேன், அக்கா இவர் பாருங்களேன், பாடல் தெரிலன்னு என்கிட்ட வருத்தமாக சொல்வார், எனக்கு பாட தெரியாது பாரு. அதனால ஜம்முன்னு படுத்துட்டு இவ்வளோ நேரம் பாடலை கேட்டுட்டு கிளம்புறாரு பாருங்க அப்படின்ட்டு. நன்றி, நமஸ்காரம்.
மார்ச் 3ஆம் தேதி 40 நம்ம சபையை சேர்ந்தவங்க அதுக்கு வர முடியல. கண்டிப்பாக 40க்கு எல்லோரும் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன்.